கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது ஃபோனுக்கு யூஸ் ஃபோனுக்கு. திருப்பூரில் ஏன் வரணும்? அது எக்ஸாக்டாக பப்ஜி மொபைல்ஸ்க்கு ஏன் வரணும்? ஸ்டார்ட் பண்ணுறவங்க பெருசாக ஒரு 50,000 ரூபாயோ ஒரு 1,00,000 ரூபாயோ இல்லை 10,000 கூட வேண்டாம், ஒரு 5,000 ரூபா தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவோ நான் தான் சொல்லுவேன், ஹோல்சேலாக 5 மொபைல் கேட்டாலும் சரி, 5 மொபைல் 4 மொபைல் கேட்டாலும் சரி, நான் ஹோல்சேல் தரேன். பிசி அவங்ககிட்ட வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் செக்கிங் வாரண்டி கொடுப்பாங்க. நம்ம 7 days செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். நீங்கள் சென்னை கோயம்புத்தூர்ல எடுத்து போனீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும், 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பீஸை பார்த்து எடுக்க முடியாது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாடல் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் நம்மகிட்ட அந்த மாதிரி கிடையாது. A to Z நீங்கள் வரிசையாக இங்கே பாருங்கள், நான் இந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே இருக்கிற மாடல் வரிசை எப்போவுமே இப்படி இருக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸ்டார்டிங் பேஸ் 2,500 இந்த சில பேர் வாங்கிட்டு போவாங்க, ஒரு 10 மொபைல் கொண்டு போய் கடை வச்சுட்டு போகல, 5 மொபைல் வச்சுட்டு போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே மன உளைச்சல் ஆளாகி அந்த கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணால் என்ன ஐடியா பண்ணால் இது போகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டிங்கன்னா லாஸாக இருக்க 100% வாய்ப்பு இல்லை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. என்னோட பேர் பரணி செல்வராஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் மொபைல் ஷாப் வந்திருக்கோம். ஏன்னா கோயம்புத்தூர் நிறைய வீடியோ போட்டிருக்கா அப்படி கேட்பீங்க நீங்கள். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கோயம்புத்தூர் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலுமே கோயம்புத்தூர் மார்க்கெட்டை விட திருப்பூரில் கம்மியாக கொடுக்க வெளிப்பட்டோம். இவங்க ஹோல்சேலும் பண்ணிட்டுருக்காங்க, ரீட்டைல் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு மொத்தமாக ஒரு 2 பிரான்ச் இருக்குது, ரீட்டைல் பண்ணுறதுக்கு ஹோல்சேல் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் அவங்க நியூ மொபைல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, டெமோ மொபைல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, யூஸ் மொபைல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மொபைல். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே அவங்களோட யூனிட்ஸ் தான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. இடம் பற்றாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் பொருள் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோன்ஸு நீங்கள் தேடிட்டு ஃபோன் கண்டிப்பாக இந்த இதில் ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ணன் கேட்டுக்கலாம் என்னென்ன ரேட் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன எல்லாமே கேட்டுக்கலாம். கடை பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பப்ஜி மொபைல்ஸ். எங்கே லொக்கேட்டிங் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வெள்ளியங்காடு 4 ரோடு ஜங்ஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக லொக்கேட் இருக்குன்னு சொன்னார் அவர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு. மேப் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், பிரதர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் இல்லை ஈரோடு சரௌண்டிங் இருக்கீங்கன்னா முடிஞ்சோட கடையில் நேரில் ரிசீவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் நம்ம வாங்குறோம்னா நேராக வந்து ஸ்பெசிஃபை செக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரியுமே இருக்குது, டெலிவரி ஃப்ரீயாக வேறு இருக்குது. ஸோ அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். அது கூட முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் ராஜா கிட்ட பெல் ஐக்கன். ஓகே ப்ரோ, வெல்கம் டு சேனல். வெல்கம் ப்ரோ. இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே கேள்வி மட்டும் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் நிறைய ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது ஃபோனுக்கு யூஸ் ஃபோனுக்கு. திருப்பூரில் ஏன் வரணும்? அது எக்ஸாக்டாக பப்ஜி மொபைல்ஸ்க்கு ஏன் வரணும் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஆக்சுவலாக ஹோல்சேல் இருக்குது. சென்னையில், கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் ஹோல்சேல் இருக்குது. நம்மகிட்ட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி தான். என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி பிசி அவங்ககிட்ட வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் செக்கிங் வாரண்டி கொடுப்பாங்க. நம்ம 7 days செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். ஒவ்வொரு பீஸுக்குமே 7 days வந்து ஒவ்வொரு பீஸுக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 7 days வாரண்டி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் நம்மளோட என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோல்சேல்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா இவ்வளோ தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டீரியா பண்ணியிருப்பாங்க. நம்மளோட அந்த மாதிரி கிடையாது. 5 மொபைல் வேணுனாலும் நம்ம புதுசாக கடை வந்து நான் என்னோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தன் கடை தொடங்குறேன், தொழில் தொடங்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கான ஐடியாவையும் நான் கொடுத்துருவேன். அதுக்கான மொபைல் வந்து இதை வச்சு இதை பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாகும். உங்களுக்கு வந்து ஆமாம் பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணணும், இந்த மொபைல் இது நீங்கள் இந்த மாடல் வச்சிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து சேல் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட ஆமாம் கண்டிப்பாக என்னென்ன பட்ஜெட்டில் நீங்கள் செக்மெண்ட்டில் வச்சா மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுவோ நான் தான் சொல்லுவேன், ஹோல்சேலாக 5 மொபைல் கேட்டாலும் சரி, 5 மொபைல் 4 மொபைல் கேட்டாலும் சரி, நான் ஹோல்சேல் தரேன். அதான் என்னோட குறிப்பிட்ட நோக்கினா புதுசாக இப்போ தொழில் தொடங்கணும், செகண்ட்ஸ் மொபைல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் ஏற்படுத்தி தரேன். அந்த ரேட்டுக்கு வந்து நான் கம்மி பண்ணி தரேன். ஹோல்சேல் விலைக்கு வந்து 5 மொபைல் கேட்டாலும் நான் பண்ணித்தரேன் ரீட்டைலுக்கு. அதுதான் என்னோட பெனிஃபிட். ஆமாங்க, நீங்கள் சென்னை கோயம்புத்தூர்ல எடுத்து போனீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும், 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பீஸை பார்த்து எடுக்க முடியாது, அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாடல் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் நம்மகிட்ட அந்த மாதிரி கிடையாது. A to Z நீங்கள் வரிசையாக இங்கே பாருங்கள், நான் இந்த வீடியோவில் பாருங்கள், இங்கே இருக்கிற மாடல் வரிசை எப்போவுமே இப்படி இருக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விவோல இந்த மாடல் வேணும், இந்த விவோ இது வேணும் அப்படின்னா 4 ஃபோன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே, புரியுதுங்க நான் சொல்கிறது. இதே மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு லாட்டாக வச்சுருப்பாங்க, அந்த லாட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். 500 ஃபோன் வச்சுருப்பாங்க, அதில் 100 ஃபோன் ஒரு லாட்டு, 200 ஃபோன் ஒரு லாட்டுன்னு வச்சுருப்பாங்க. அந்த 100 ஃபோனை மட்டும் தான் எடுக்கலாம். அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு இஷ்யூ இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து QC கம்ப்ளீட்டாக வந்து A+ கிரேடும் கொடுக்குறோம். QC கம்ப்ளீட் செக் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் அது தனியாக ஒரு ரைட்டாக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு பேக்
பேக் டு பேக்னா நாங்கள் வந்து அமேசான் ஐடி வச்சுருக்கோங்க. ஐடி கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மொபைல் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும், ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ ஃபோன் வந்து மாடல் வந்து உங்களுக்கு என்னென்ன உள்ள இருக்குன்னு சொல்லி ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப ரேட் வந்து ரொம்ப சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பேக் டு பேக் அதான் வந்து பேக் டு பேக்கிங்கில் ஒரு பீஸ் ஃபுல்லாக பேக்கிங்கில் வரும். அது உங்களுக்கு ரேட் சீப்பாக கிடைக்கும். அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐட்டம் இருக்குங்க, டிஸ்பிளே கிராக்கு, கிளாஸ் கிராக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக் ஆன மாதிரி வரும். அதெல்லாம் ரொம்பவுமே சீப்பாக கிடைக்கும். கிளாஸ் கிராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடைக்காரங்களாக தான் நான் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும் என்ன ரேட்டுன்னு. அது நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்துக்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதான் இப்போ ஸ்டார்டிங்காக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 ஃபோன் கூட வாங்கலாம்னு சொன்னீங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்ன இருக்குது? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2500 இருக்குங்க. ரேட்டு வந்து நான் இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர்ஸ் பார்ப்பாங்க, எல்லா ஆடியன்ஸும் இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க, புரியுதுங்களா? மற்றபடி ரீட்டெயில்ஸுக்கு வந்து நீங்கள் நேரில் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு கம்மி. நான் தான் சொல்கிறேன்லங்க, 4 மொபைல் ஹோல்சேலில் கேட்டாலும் தரேன், 5 மொபைல் கேட்டாலும் 100 மொபைல் கேட்டாலும் நம்ம எவ்வளோ மொபைல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ மொபைல் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஹோல்சேல் விலை ரெடியாக இருக்கேன். அதாவது இப்போ ஸ்டார்டிங் தொழில் பண்ணி முன்னேறணும் இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அதுக்கான ஐடியாவையும் நான் கொடுக்குறேன். அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லி, ஆமாம் எப்படி போகணும், என்ன பொசிஷன், அது என்ன செட்டப்பில் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்போ போகும் அப்படின்னு. சில பேர் வாங்கிட்டு போவாங்க, ஒரு 10 மொபைல் கொண்டு போய் கடை வச்சுட்டு போகல, 5 மொபைல் வச்சுட்டு போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே மன உளைச்சல் ஆளாகி அந்த கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணால் என்ன ஐடியா பண்ணால் இது போகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வாங்க, ஒன்ஸ் விசிட் வாங்க. மற்ற ஹோல்சேல் மாதிரி கிடையாது. நம்ம டெவலப் ஆகலாம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் டெவலப் பண்ணி எண்ணத்தில் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம டெமோ ஃபோன்ஸுக்கு யூஸ். ஆமாங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டியாக இருக்குதுங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட் பீஸ் தனியாக இருக்குது. அதுபோக பில் கிட்டு வாரண்டியோட அந்த பீஸ் தனியாக இருக்குதுங்க. அதுபோக நியூ மொபைலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விலையை விட டிஸ்ட்ரிபியூட்டர் விலையோட என்னால் கம்மியாக கொடுக்க முடியும். ஆமாம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கே எல்லா விலையை கிட்ட 20% நான் என்னால் கம்மியாக கொடுக்க முடியும். அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டெமோ யூனிட்ஸ் இருக்குது, யூஸே பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெமோ யூனிட் இதெல்லாம் வருங்க, Y17, இந்த Y12, F11 இதெல்லாம் டெமோ யூனிட்டுங்க. இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆமாங்க. இது ப்ரைஸ் நான் வந்து சொல்லக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் தெரியும். இந்த ஆமாம் ரீட்டைலே சேல் பண்ணிட்டு இருக்கனால நம்ம ப்ரைஸ் சொன்னோம்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகும். அதனால சொல்றேன், ரேட் வந்து நீங்க ரொம்ப சீப்பா நான் தரேன், ஓகேங்களா? இன்னொரு நாள் டைம் கிடைச்சுன்னா இதே ஷாப்ல இவங்களோட வேற பிரான்ச்ல நான் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு ரீட்டைல் என்ன பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஹோல்சேல் பண்ணும்போது முழுக்க இது வந்து கடைக்காரங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கடைக்காரங்களுக்கான வீடியோ தான் இது வந்து. இது வந்து நான் ரேட் வந்து நீங்க சொல்ல முடியாது. நீங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா நாம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடு. அதான் சொல்லுங்க, 4 மொபைல் கேட்டாலும் நான் ஹோல்சேல் ஸ்டார்டிங்ல 4 மொபைல் கேட்டாலும் நான் தரக்கு தயார். பார்சல் பண்ணி விட்டுருவீங்க? ஆமாங்க, எங்க வெளியூரா இருந்தாங்கனாலும் சரி, நான் ஸ்பெசிஃபிக்கலா என்ன பட்ஜெட்ல என்னென்ன மாடல் நீங்க எனக்கு கால் பண்ணீங்க சரி, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்றோம். நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டீங்க அப்படின்னாலும் என்னென்ன மாடல் சொல்லி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூரை சுற்றி இருக்கிற ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நேர்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். கடையில் அன்றைக்கி லீவெல்லாம் கிடையாதுங்க. கடை வந்து வாரத்தில் மாதத்தில் 30 நாள் கடை இருக்குது, லீவெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், என்னைக்கு டோர் ஓப்பன்லேயே இருக்கும். நைட்டு மட்டும் தூங்கும்போது க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். 9:30 to ஈவினிங் நைட் 9:30 வரைக்கும், மார்னிங்லேருந்து ஈவினிங் 9:30 வரைக்கும் ஷாப் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தீங்களா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா? இந்த எக்ஸாக்டாக வெள்ளியங்காடுங்கிறது எக்ஸாக்டாக எங்கே? வெள்ளியங்காடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் வந்தாலும் சரி, நீங்கள் வண்டியிலேயே அதுலேயே வந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெள்ளியங்காடு பஸ் இருக்குது, மினி பஸ் இருக்குது. அது ஏறினீங்கன்னா சந்தைப்பேட்டையிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வெள்ளியங்காடு. அப்படி இல்லாட்டி தாராபுரம் ரோட்லேருந்து தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை அந்த சைடுலேருந்து வராங்க. தாராபுரம் ரோட்லேருந்து வந்து லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா GH இருக்குது. GHக்கு பக்கம் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 60 அடி ரோடு ஆர்ச் இருக்குது. ஆர்ச்சிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா வெள்ளியங்காடு 4 ரோட்டில் PUBG மொபைல்ஸ் இருக்கும். நம்ம கடை லேண்ட்மார்க்கு. நீங்கள் இங்கே வந்து எங்கே கேட்டீங்கன்னாலும் PUBG மொபைல்ஸ் எல்லாருமே சொல்லிடுவாங்க. அதான் பர்ச்சேஸ் பண்ண நானே கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னாலுமே தெரிஞ்சவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் இன்ட்ரோட சொல்லியிருப்பேன் நான். ஸோ தான் இப்போ 4 பேர் கொடுத்துருங்க, 5 பேர் கொடுத்துருங்க சொன்னீங்க. நீங்கள் பல்காக எடுக்கிறாங்க, இப்போ சொன்ன மாதிரி பெரிய ஒரு இதாக பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு 100 பேர் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அது செக்யூரிட்டி எல்லாம் சொன்னீங்க. அது எப்படி நான் கிரெடிட் மாதிரி இருக்கா இல்லை எல்லாமே கேஷ் ஆன் கேரி? இல்லைங்க, அது ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கேஷ் ஆன் கேரி தான். அது வந்து எப்படி இன்ட்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஒரு 3 ட்ராக் 4 ட்ராக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிரெடிட் பண்ணி கொடுக்கலாம், பண்ணி கொடுத்துக்கலாம்.
அவங்களோட கடைக்காரங்களோட பார்த்து அவங்களோட அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் எதுவுமே கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருவோம், புரியுதுங்களா? என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம், புரியுதுங்களா? மேக்ஸிமம் வந்து QC செக் பண்ணி இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்து இங்கே வந்து செக் பண்ணியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ணி நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது இப்போ கொடுக்கும்போது பீஸ் கொடுப்பீங்களா இல்லை கூட சார்ஜர் மாதிரி கொடுப்பீங்களா? இல்லைங்க, பீஸ் மட்டும்தான். பீஸ் வரது பீஸ் மட்டும்தான். நான் தான் சொல்லுங்க, 4 ஐட்டம் இருக்குதுங்க. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த ஐட்டம் தனியாக இருக்குது, பாக்ஸ் பில் கிட்டோட இருக்கிற ஐட்டம் தனியாக இருக்குது, டெமோ யூனிட் தனியாக இருக்குது, அதுவாக உங்களுக்கு டிஸ்பிளே கிராக் பீஸ்ன்னு தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. 4 ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. நீங்கள் எது வேணுமோ ஒவ்வொருத்தவங்க சில பேர் சர்வீஸ் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கிராக் பீஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க சேஞ்ச் பண்ணி அது மாதிரி பண்ணிக்குவாங்க. அது பண்ணுறவங்க அது பண்ணிக்குவாங்க. அந்த ஐட்டம் தனியாக இருக்குது, அதுவும் இது தனியாக இருக்குதுங்க. ஓகே. இப்போ நம்ம நிறைய இப்போ கடையில் மோஸ்ட்லி இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. எல்லா கடையுமே ஃபோன் மட்டும் பண்ணுறது இல்லை, ஆக்சசரிஸும் பண்ணுறாங்க, சர்வீஸ் பக்கத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அவங்களுக்கும்? இல்லை, ஆக்சசரிஸ் நம்ம பண்ணுறது இல்லைங்க. மொபைல் மட்டும்தான் ஃபுல் முழுக்க ஹோல்சேல். ஆக்சசரிஸ் ரீட்டெயிலுக்கு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர நம்ம முழுக்க மொபைல் தான். நம்ம மொபைல் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நிறைய ரீட்டெயிலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த மாடல் இருக்கா ப்ரோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க, என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணுறது தப்பு சொல்லிங்க. கஸ்டமர் வியூவில் வந்து பார்த்தா ஓகே என்கொயரி பண்ணலாம், அவங்களுக்கு மொபைலை பற்றி தெரியாது என்னென்னு தெரியாது, என்கொயரி பண்ணலாம். கடைக்காரங்களே வந்துட்டு ரிவ்யூ என்கொயரி பண்ணக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து நீங்கள் மொபைலை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்லது, ஓகேங்களா? நிறைய பேர் என்கொயரி பண்ணும்போது ஃபோன் சரியாக நம்மளால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரீட்டெயில்ஸ் வருவாங்க, இங்கே 2 பேர் நின்றுருப்பாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்கோம், எல்லோரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் வந்து கால் பண்ணாங்கன்னா நம்மளால் சரியாக அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணலாம் சொல்ல கிடையாது, கால் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கில் இங்கே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அதுபோக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, சேலம், ஈரோடு, இங்கே சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே இன்னும் நீங்கள் ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரில் திருப்பூர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ஆனால் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் தான். ஸோ நம்ம வேறு ஒரு கோயம்புத்தூர் இல்லை சென்னையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 60 ஃபோன் வாங்கணும், இல்லை 55 ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற கவுண்ட் வச்சுருப்பாங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே ஜஸ்ட் 2 லட்சம் ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா 4 ஃபோன் வாங்கினா ஒரு 10,000 ரூபா தான். 10,000 ரூபா தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சும்மா நீங்கள் கை மாற்றி விட்டே 10 ஃபோனை கை கண்டிப்பாக நம்மளோட மெயின் நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு தொழில் தொடங்குறோம், நம்மளும் அந்த லெவலில் தான் வந்திருக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் வந்து தொழில் தொடங்குறோம், அவங்களையும் சேர்த்து டெவலப்மெண்ட் பண்ணி விடுறோம் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மற்ற ஹோல்சேலில் போனீங்கன்னா அவங்க எந்த ரெஸ்பான்ஸோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டார்டிங்கே 2 லட்சத்துக்கு எடுக்கணும், 3 லட்சத்துக்கு எடுக்கணும், 5 அதுக்கு மேலே எந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் குட் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, புரியும்? நம்மளும் அந்த மாதிரி கிடையாது. 4 மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேலாக போய் தர எவ்ரி கஸ்டமர் ஈக்குவல், அந்த மாதிரி தான் நம்மளோட கான்செப்ட். ஓகே. ஸோ நம்மளோட லோ வெண்ட்லேருந்து ஹை இப்போ 14 Pro எல்லாமே அவைலபிள் எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க, மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் எல்லாமே எது வேணாலும் ஹோல்சேலாக பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகே ப்ரோ. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் காலேஜ் போயிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது பிஸ்னஸ் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் வந்து ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு ஃபேஸ்புக்கு மார்க்கெட் பிளேஸில் இந்த மாதிரிலாம் போட்டு ஒய்லெஸ்லாம் ஆட் கொடுத்து இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது. ஒரு 10,000 இருந்துச்சுன்னா 4 மொபைல் நம்மகிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறவங்களோ ஏர்பாட்ஸ் வாங்குறோம், ஏன்னா திடீர்னு ஏர்பாட்ஸ் வாங்கி வச்சுருப்போம், ஒரு சைட் கேட்காம போயிடும், சேல் பண்ணவே முடியாது, டம்பாக அப்படியே இருந்துடும், டிஸ்டாக. பட் இதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் வருது. ஏன்னா மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டிங்கன்னா லாஸாக இருக்குது, 100% வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? அந்த மாதிரி அதான் சொல்கிறோம்லங்க, இந்த மாதிரி ஒரு பார்ட் டைமாக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொண்ணான வாய்ப்பு. ஆமாம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது. ஓகே ஓகே, கண்டிப்பாக யூஸ் அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் வாங்க, நான் உங்களுக்கு 2 மொபைல்னாலும் சரி 4 மொபைல்னாலும் சரி நான் உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் நான் கேட்க வந்தேன். அட்லீஸ்ட் 2 மொபைல் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக கேட்க வந்தால் நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் வரவங்க 2 மொபைல் கூட வாங்கிக்கலாம், ஹோல்சேலில் 2 மொபைல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், வர வேண்டிய இடம் PUBG மொபைல்ஸ் திருப்பூர் லொக்கேட் ஆகிருக்கு. 2 பிரான்ச் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பிரான்ச் வெள்ளியங்காடு, கரெக்டாக வெள்ளியங்காடு 60 அடி ரோடு. ஓகே. ஸோ கண்டிப்பாக பிரதர் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மேட்டர்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பெருசாக ஒரு 50,000 ரூபாயோ ஒரு 1 லட்ச ரூபாயோ இல்லை 10,000 கூட வேண்டாம், ஒரு 5,000 ரூபா தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோன் பிஸ்னஸ் நீங்கள் கை மாற்றி விட்டு நீங்கள் அதில் அமௌண்ட் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் கடையாக நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம், நிறையா இது பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணுற ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பக்கம் சேஃபாக இருங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.